இதுதான் நம்ம அப்ளிகேஷனு. இதில் வந்து நம்ம யூசர்ஸ் வந்து எத்தனை வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த யூசர்ஸ் எதுக்காகனா, இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து ஃபுல் ஆத்தரைசேஷன் கொடுத்துருப்போம், அவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஐட்டம் ஏற்றுறது, ஐட்டம்ஸோட ப்ரைஸ் பார்க்குறது, பர்ச்சேஸ் ஏற்றுறது, நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி. இப்போ கேஷியர்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்க மாட்டோம், சில இது ரிஸ்ட்ரிக்டடாக இருக்கும். இப்போ அவங்க ஐட்டம்ஸில் எதுவும் எடிட் பண்ண முடியாது, பில்லில் வந்து எடிட் பண்ண முடியாது, டெலீட் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு இருக்காது. இந்த மாதிரி நம்ம மல்டி யூசர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் உள்ளே போகிறோம். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டரில் இப்போ நம்ம வந்து ரெடிமேட்ஸ் கம்பெனி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மகிட்ட வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அந்த ஐட்டம்ஸை வந்து நம்ம வந்து குரூப்பிங் மாதிரி பண்ணிப்போம். இப்போ மாஸ்டரில் போய்ட்டு ப்ராடக்ட் குரூப்பில் இந்த மாதிரி மென்ஸ் வேர், உமன்ஸ் வேர், பாய்ஸு, கேர்ள்ஸு, பெட்ஷீட்டு, அக்சசரிஸு, அந்த மாதிரி நம்ம வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா மந்த் எண்டில் நம்மளுக்கு மென்ஸ் வேர் எவ்வளோ போயிருக்கு, விமன்ஸில் எவ்வளோ போயிருக்கு, பாய்ஸில் எவ்வளோ போயிருக்கு, இந்த மாதிரி நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வைஸு சேல்ஸ் எவ்வளோ போயிருக்கு, அதில் எவ்வளோ ப்ராஃபிட்டு, அந்த மாதிரி பிரித்து பார்க்குறதுக்காக. அதுக்கடுத்தது வந்து ஐட்டம் மாஸ்டர். ஐட்டம் மாஸ்டரில் வந்து நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஏற்றணும் டிபார்ட்மெண்ட் வைஸு. இப்போ ஐட்டம்ஸ் நேமில் வந்து இப்போ ஒரு டிஷர்ட் அது என்ன டிபார்ட்மெண்ட்டு, இப்போ இது வந்து இதில் பாய்ஸ் வேரில் வருது அப்படின்னா பாய்ஸ் வேரில் கொடுத்துட்டு யூனிட் வந்து காமனாக பீசஸ் தான். நம்மளுக்கு வந்து ஹெச்எஸ்என் கோடு தெரிஞ்சதுன்னா ஹெச்எஸ்என் கோடு கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து காஸ்ட் ப்ரைஸுங்கிறது நம்ம வாங்குகிற ப்ரைஸு, அதை நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பர்ச்சேஸ் ஏற்றும் போது அப்டேட் ஆகிக்கலாம். அடுத்து செல்லிங் ப்ரைஸில் வந்து இப்போ வந்து ஒரு 450 அந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பார்கோடு வந்து நார்மலாக ஜென்ரேட் கொடுத்துக்கலாம், இல்லை பிராண்டட் ஐட்டம் அதிலே பார்கோடு இருக்குன்னா அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம். அடுத்து எம்ஆர்பியில் வந்து அந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி எவ்வளோ அது கொடுக்குறோம். ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் பில்லில் இருக்கும், அந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கொடுத்துக்குறோம். கொடுத்துட்டு ஆட் கொடுத்தோம்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிடும். அதை வந்து நம்ம லிஸ்ட்டில் போயிட்டு நம்ம ஏற்றின பேர் கொடுத்து கூட நம்ம பார்த்துக்கலாம். வேறு என்ன ப்ராடக்ட் நம்ம சர்ச் பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி நம்ம நேமில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை வந்து இந்த பார்கோடில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, வேணும்னா அதே ஐட்டத்தை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரேட் மாற்றுறோன்னா, செல்லிங் ப்ரைஸ் மாற்றுறோன்னா மாற்றிக்கலாம், மற்ற என்ன டீட்டெயில் வேணுமோ மாற்றிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் வந்து நம்ம வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோமோ அந்த பர்ச்சேஸ் ஏற்றினா தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ஸ்டாக்கில் ஆட் ஆகும். பர்ச்சேஸில் வந்து பர்ச்சேஸ் ஏற்றுறதுனால நம்மகிட்ட வந்து சப்ளையர் நிறைய பேர்கிட்ட நம்ம வாங்குவோம், அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ஏற்றிக்கணும். மாஸ்டரில் போயிட்டு சப்ளையரில் நம்மளுக்கு நம்ம யார்கிட்ட வாங்குகிறோமோ அந்த சப்ளையர் பேரை வந்து ஏற்றிக்கிறணும். ஓகேங்களா, ஓகே. அதுக்கு ஒரு சப்ளையர் கோடு நம்ம ரெஃபரன்ஸுக்காக. ஓகேங்களா, கொடுத்துட்டு மற்ற டீட்டெயில் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லேட்டர் கூட நம்ம ஓப்பன் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏற்றுக்கப்புறம் இப்போ பர்ச்சேஸ் போகிறோம். பர்ச்சேஸில் இன்வாய்ஸ் நம்பரு, ஓகேங்களா, அது இன்வாய்ஸ் என்னைக்கு டேட்டு. இப்போ சப்ளையர் நம்ம ஏற்றின சப்ளையரு இல்லை F4 ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல எந்த சப்ளையரோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கடுத்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து நேம் வைஸில் நம்ம டைப் பண்ணலாம், பார்கோட் வைஸில் நம்ம இங்கே வந்து சர்ச் பண்ணனாலும் வரும். நேம் வைஸ் நம்ம ஏற்ற போனோம் அப்படின்னா பில்லில் உள்ளபடி டிஷர்ட்டில் இந்த கேட்டகரி இந்த பொருள் வந்து ஒரு 100 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், என்று கொடுத்துட்டே வரோம். அதுக்கடுத்து அடுத்த ஐட்டம் இது ஒரு 50 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம், 4500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் என்று கொடுத்துட்டே வரோம். இது கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா
அந்த ப்ராடக்ட் வந்து சேவ் ஆகிக்கிறோம். நம்ம பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃபர்தராகவும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா அது வந்து குவான்டிட்டியில் ஆட் ஆகிக்கிறோம் ஸ்டாக்கில். அதுக்கடுத்து சேல்ஸ் போய்க்கிறோம். சேல்ஸில் வந்துட்டு நம்ம பார்கோட் ஸ்கேனர் யூஸ் பண்ணோன்னா அந்த ப்ராடக்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்க போகிறோம்னா இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இங்கே இருக்கிற ப்ராடக்ட் இங்கேயும் நம்ம நேம் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா ஐட்டம் நாட் ஃபவுண்டுன்னு வரும். அதுக்கடுத்து ப்ராடக்ட்டு இதில் நம்ம ரேட்டு மாற்றுறதுனாலும் இந்த இடத்துல மாற்றுறதுக்கு இது அந்த டைமில் நம்ம டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுப்போம், அதுக்காக இங்கேயே மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கேஷாக ஜிபேவா, கேஷ்னால் கேஷ் ஓகே கொடுக்குறோம். பில் எடுக்கணும்னு கேட்குது, எஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி பில்லு வரும். தெர்மல் பிரிண்டரில் இது வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ரிப்போர்ட்ஸ் வேணுமோ எல்லா ரிப்போர்ட்ஸ் இதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சேல்ஸ் ரிப்போர்ட்டு இயர் வைஸ் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, இது ரன் பண்ணோன்னா டோட்டலாக எவ்வளோ சேல் ஆகிருக்கு, அதோடைய காஸ்ட்டு மார்ஜின் எல்லாமே இதில் வந்துடும்.